நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ப்ரொவைட் ஃபுட் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தை எந்த மாநிலம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. சென்னையில் வந்து இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சென்னை கார்பரேஷன்ல. ஸோ முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நோன் அஸ் மதர் ஆஃப் ட்ரீஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதர் ஆஃப் ட்ரீஸ்ன்னு யாரை சொல்றாங்க அப்படின்னா, சாலுமரட திம்மக்கா அப்படிங்கிற இந்த பெண்மணி. மோர் தேன் 110 இயர்ஸ்க்கு மேல இவங்க உயிரோட இருந்திருக்காங்க. சமீபத்தில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவை சேர்ந்தவங்க. மோர் தேன் ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 ட்ரீஸ் கிட்டயாவது பிளான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் இவங்கள வந்து மதர் ஆஃப் ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாலுமரட திம்மக்கா அப்படிங்கிறவங்க. சரியா? கர்நாடகா. அடுத்தது, வாட் இஸ் ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம், ஜிஎன்எஸ்எஸ் அப்படின்னா. ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏரோப்ளேன்ஸ்லாம் இருக்கு. ஏரோப்ளேன்ஸ்லாம் எப்படி நமக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சு போறாங்கன்னா, ஜிபிஎஸ் சிக்னல்ஸை பேஸ் பண்ணி தான். இப்போ இந்த ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஜிபிஎஸ் சிக்னலை வந்து மேனிப்புலேட் பண்ணி, ஹேக் பண்ணி, தவறான ஜிபிஎஸ் சிக்னல்ஸை கொடுத்துருவாங்க. இதனால என்ன ஆகும், அந்த ஏரோப்ளேன் வந்து தொலைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு சைபர் அட்டாக் தான் என்னன்னு சொல்றாங்க, ஜிஎன்எஸ்எஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. A cyber attack that sends fake satellite signals to mislead GPS receivers அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் ஏ. அடுத்தது, which state in India has the highest number of TB cases அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்டுக்கு ஹை நம்பர் ஆஃப் டிபி கேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது உத்தரப்பிரதேஷ்க்கு. ஓகேவா? இந்தியாவிலே அதிகமாக உத்தரப்பிரதேஷ், அப்புறம் மகாராஷ்டிரா, பீகார், மத்திய பிரதேஷ் அப்படி வரும். சரிங்களா? ஹையஸ்ட் டிபி ப்ரிவலன்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லி கேட்டா டெல்லி. டிபி ப்ரிவலன்ஸ் ரேட்னா டெல்லி. அடுத்தது, இந்தியன் ரயில்வேஸ் எய்ம்ஸ் டு கம்ப்ளீட் த இன்ஸ்டாலேஷன் ஆஃப் கவச் சிஸ்டம் வித்தின் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கவச் அப்படின்னா ஆன்டி ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரேக் சப்ளை ஆயிக்கும், ஹார்ன் அடிச்சுக்கும். இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸோட கொண்டு வராங்க. இந்த கவச் சிஸ்டத்தை இந்தியா ஃபுல்லா எப்போ செட்டப் பண்ணி முடிக்கிறதுக்கு டார்கெட் வச்சிருக்காங்கன்னா 2035. இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவர்.